என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்றது உங்களுக்கு சங்கடமா இருந்தா அவங்களுக்கு இன்னொரு முகூர்த்தத்துல கூட கல்யாணத்தை வச்சுக்கலாமே. தள்ளி போடாம அதே மாசத்துல நிறைய முகூர்த்த நாள் இருக்கு. இதுதான் என்னோட விருப்பம். ஏன்பா கௌதம், நம்ம தானே ஏற்கனவே சொத்து பிரச்சனை இருக்கு. முத்தரசன் கல்யாணத்தோட ஜனனி கல்யாணமும் சேர்ந்து நடந்தாதான் சொத்தெல்லாம் வரும்னு சொன்னோம். அப்ப நாமளே எப்படி சொல்லிட்டு இப்ப நம்மளே இப்படி எதிர்த்துனா எப்படிப்பா? ஏன்பா இப்படி சபையில வச்சு உங்க அப்பா அம்மாவோட மானத்தை வாங்குற? என்னோட விருப்பத்தை சபையில சொல்றதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? விருப்பத்தை ஒளிச்சு மறைச்சு பேசாம வெளிப்படையா சொல்றேன். சங்கடத்தோட மனமேடையில உட்காரக்கூடாது. அது நல்லா இருக்காதுன்னு தான் இப்பவே சபையில சொல்றேன். அப்புறம் நீங்க சொத்து வர்றத பத்தி பேசுனீங்க. எனக்கு சொத்தெல்லாம் வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும் என் ஜனனியே எனக்கு பெரிய சொத்தா நினைக்கிறேன். இத்தனை நாள் நான் இங்கிருந்து பார்த்ததுல என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறப்போ சொத்து விஷயத்துல இவங்க ஏமாத்த போறாங்க, ஏமாத்த மாட்டாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. முதல்ல இந்த விஷயத்தை நீ எங்க கிட்ட பேசியிருக்கணும். நீயா முடிவெடுத்து இப்ப நீயால பேசிட்ட. அதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. இங்க பாருங்க சம்பந்தியம்மா, என் மகன் இப்படி திடீர்னு பேசுவான்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா அவனுக்குள்ள இருக்க விருப்பத்துக்கும் நாம கொஞ்சம் மதிப்பு கொடுத்துதானே ஆகணும். இது கல்யாண விஷயமாச்சே. என்னம்மா அப்படி சொல்றீங்க? நாங்க ஏதோ வலுக்கட்டாயம் பண்ற மாதிரில இருக்கு. நீங்க தானே சொத்து பிரச்சனையை எழுப்பி ஒரே மேடையில 2 கல்யாணம் நடக்கணும்னு முடிவு பண்ணோம். இப்ப சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி பேசுறீங்க. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் எப்படி எங்களால ஆட முடியும்? எனக்கு இப்பவே சங்கடமா இருக்கு. என்னம்மா இப்படி பேசுறீங்க? இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி மாத்தி பேசுறவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி எல்லாம் மாத்தி பேசுவீங்களோ, எப்படி எல்லாம் நடந்துக்குவீங்களோ, அத நினைச்சு பார்க்கவே சங்கடமா இருக்கு, பயமா இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இப்படிப்பட்ட சம்பந்தமே எங்களுக்கு வேண்டாம். வற்புறுத்தலோட இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம். எப்படிப்பட்ட வீட்டுல என் பொண்ணு வாழணும்னு நாங்க தான் முடிவு பண்ணணும், தீர்மானிக்கணும். இதை எப்படியே முடிச்சுக்கலாம். அவசரப்படாதீங்க சம்பந்தியம்மா. யமுனா, நீ பாட்டுக்கு உளறிட்டு இருக்காத. கவுதான் இவ்வளவு நாள் பழகி ஜனனி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ பாட்டுக்கு ஏதாவது பேசி குட்டையை குழப்பாத. இங்க பாருங்க சம்பந்தியம்மா, கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. எங்க பையன் எங்களை கேட்காம ஏதோ பேசிட்டான். நான் சொல்றேன், 2 ஜோடிகளோட ஒப்புத்தாம்பலமும் இன்னைக்கே நடக்கும். ஒரே மேடையில ஒரே முகூர்த்தத்துல 2 பேரோட கல்யாணமும் நடக்கும். இதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. கௌதம், உனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லு. ஜனனி உனக்கு மனைவியே வரணும்னு எண்ணம் இருந்தா சொல்லு. சித்தி, கௌதம் இப்போ நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர போறவர். இந்த கல்யாணம் அவரோட கல்யாணம். அவரோட விருப்பப்படி நடக்கிறதுல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. அதனால கல்யாணம் வேணாங்கிறியா? இல்ல 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 சித்தி, நான் அப்படி சொல்ல வரல சித்தி. எல்லாம் அப்படியே தான் நடக்கும், ஒரு சின்ன மாற்றம் அவ்வளவுதான். இப்போ அன்னைக்கே இன்னொரு முகூர்த்தமும் இருக்கும்ல, அதனால முதல் முகூர்த்தத்துல ஜனனிக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம், அடுத்த முகூர்த்தத்துல எனக்கு நீங்க சொல்ற மாதிரி நடக்கட்டும். நாம அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா மாப்பிள்ளை எதிர்பார்க்குற மாதிரி அவருக்கு முக்கியஸ்தம் இருக்கும்.
அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, அதனால ஒரு எதிர்பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லையே. அதே நாள் அதே மேடையில் முதல் முகூர்த்தத்தில் மாப்பிள்ளைக்கும் ஜனனிக்கும் கல்யாணம் நடக்கும். அடுத்த முகூர்த்தத்தில் எனக்கும். அவ்வளோதான், இதில் ஒன்றும் பெரிய மாற்றம் ஒன்றும் கிடையாது. ஒப்பு தாம்பூலம் மாத்திக்கலாமே. முதல்ல ஸ்வேதா முத்தரசன் ஜோடிக்கு பண்ணிடலாம். 2 பேரும் வந்து மாலையை மாத்திக்குங்க. ஜனனி கௌதம் 2 பேரும் வந்து மாலையை மாத்திக்குங்க. இந்தாங்க மாலை எடுத்துங்க. சதமானம் பவதிர்தாய புருஷதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதே. சீக்கிரம். என்னம்மா இது? ஏன் இப்படி பண்ற? எல்லாம் ஒரே அபசகுணமா இருக்கு. இவன் என்னடானா உப்பு தாம்பலம் வேண்டாங்கிறான். அவ என்னடானா பாம்பு இருக்குன்னு மாலையை கட்டி வீசுறா. எனக்கு என்னமோ இதெல்லாம் ஒண்ணும் சரியா படல. தண்ணி குடி. பயப்படாத. குடி தண்ணி குடி. எதுக்கும் பயப்படாத. பொங்கல் பூஜை ரூம்ல இன்னொரு மாலை இருக்கும், எடுத்துட்டு அப்போ. சரிண்ணே. ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்லை, நீ பயப்படாத. என்னங்க நீங்க பாட்டுக்கு ஒண்ணு இல்லைங்கிறீங்க? உப்பு தாம்பல மாலையை தூக்கி வீசுறது அபசகுணம் இல்லையா?
இதோ பாருங்கோ, நான் வந்த உடனே பார்த்தேன், பொண்ணு ஜாதகத்துல பொண்ணுக்கு நாகதோஷம் இருக்கு. பரிகாரம் பண்ணாம விட்டதால இப்படி நடந்திருக்கு. நான் சில ஸ்தலங்களை சொல்றேன், 2 பேரையும் ஜோடியா போய் பரிகாரம் பண்ணிட்டு வர சொல்லுங்க. திருமண வாழ்க்கை ரொம்ப அமோகமா இருக்கும், வேற எந்த குறையும் இல்லை. மாப்பிள்ளைட்டு கொடுமா, மாப்பிள்ள கொடுப்பா. போடு. போமா, போ போ போ. சரி, உப்பு தாம்பூலம் மாத்திக்கலாமா? சரி. அத்த, கை கொடுங்க அத்த, கொடுங்க. நீங்க மட்டும் இவ்வளவு உறுதியா இல்லாம இருந்திருந்தீங்க, ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும். ஒரே மேடையில கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தடை போட்டிருப்பாங்க. ஜனனிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பயந்தேன். என்ன ஸ்வேதா, உன் கல்யாணத்தை நடத்தணும்னு தானே ஜனனி கல்யாணத்தையே தீர்மானிச்சோம். அப்படி இருக்கும்போது நான் உன் விஷயத்துல உறுதியா இல்லாம விட்டுருவேனா? என் வீட்டுல என்னையே அசைச்சு பார்க்கணும்னு நினைச்சா அது நடக்குமா? ஆமா அத்த, உங்ககிட்ட தோத்து அவங்க முகத்துல டன் டன்னா வழிஞ்சது பாருங்க அசடு. அத பாக்க 1000 கண்ணு வேணும் அத்த. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, ஜனனிக்கு போட்ட மாலையில பாம்பு இருந்ததுதான். ஏன் அப்படி நடந்ததுன்னா எனக்கு தெரியல. திடீர்னு அவ மாலையை கழட்டி போட்டதும் என் மனசுக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. அவ கல்யாணமும் நல்லபடியா நடக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. எதுக்காக அத்த கவலைப்படுறீங்க? அதான் புரோகிதர் பரிகாரம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரே. நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்துல எந்த குறையும் வராம ரொம்ப விமர்சையா பெருசா நடந்துரும்னு எனக்கு நம்பிக்கை வந்துகிட்டு இருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல, நான் நினைச்சதெல்லாம் உன் மூலமா தான் நடத்தி பார்க்க ஆசைப்படுறேன் ஸ்வேதா. எந்த விதமான சக்தியும் உன் கல்யாணத்தை தடை பண்ண விட மாட்டேன். தைரியமா இரு. ஓகே அத்த, நீங்க கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. காலையில ஃபங்க்ஷனுக்காக நேரமா எந்திரிச்சிட்டீங்கல்ல, டயர்ட் ஆயிட போறீங்க. படுத்துக்கோங்க அத்த. என்ன ஸ்வேதா, என்னடி ஆச்சு? அத்த, கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் எனக்கு சாமர்த்தியம் பத்தாதுன்னு சொன்னாங்க. ஆனா என்னைக்கு வாய்க்கு வாய் புகழ்ந்து தள்ளுறாங்க. அன்னைக்கு அப்படி பேசின அதே வாய் தான் இப்போ இப்படி பேசுது. இது எல்லாத்தையும் மாத்துனது என்னோட நம்பிக்கை தான். நம்பிக்கையும் தைரியமும் நமக்கு என்னைக்குமே சொந்தமா இருக்கணும்னு இப்போதான் எனக்கு புரியுது.
வில்லங்கள் கூட்டம் மொத்தமா கூடி கூட்டம் போட்டு கூடி கூடி அழறாங்க. நாம கொஞ்சம் விளையாட்டு காட்டலாமா? டெஃபினெட்லி லெட்ஸ் கோ. கம். அந்த பாம்பு இருந்த மலை எப்படின்னு ஜனனி கிட்ட வந்தது அதானே புரியவே இல்லை. எனக்கு அதாண்ட புரியல. பாம்பனை அந்த மாலையில தானே வச்சா. எப்படி எப்படி இந்த மாலைக்கு வந்ததுன்னு புரியலடா. நினைத்திருந்தால் அமைதியில் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால். ஏய் ஸ்வேதா, எதுக்காக இந்த சந்தோஷமான நேரத்துல துக்கமான பாட்டை போடுற? சந்தோஷம் நமக்குடி. நான் போடுற பாட்டு நமக்கு இல்லையே. நேயர் விருப்பம். நேயர் யாரு? இதோ நம்ம எதிர்க்க நிக்கிறாங்களே இந்த 4 பேர் தான். ஐயோ, 4 பேர் என்ன நினைப்பாங்க, 4 பேர் என்ன நினைப்பாங்கன்னு ஊர் முழுக்க சொல்றாங்கல்ல, அந்த 4 பேரு இவங்கதான். அதனால இவங்க என்ன நினைக்கிறாங்களோ, இவங்க என்ன கேட்பாங்களோ அந்த சாங் தான் நம்ம போடணும்டி. சரி, வெரி குட் ட்ரீ. எல்லாம் நேரம். என்னது? ஓ, இந்த பாட்டு பிடிக்கல போல இருக்கே. ரொம்ப முறைக்கிறாங்க. இன்னொரு நல்ல சாங் போடட்டுமா? ஏய் ஏய், என்ன 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 ஓவரா சவுண்ட் விடுற? யாரு நீ? உனக்கு அந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? எங்கிருந்தோ இங்க வந்துகிட்டு யார் அதிகாரம் பண்றது?